கன்னிராசி அன்பர்களே, டிசம்பர் மாதம் என்ன பலன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது, ராசிநாதனான புதன் பகவான் முயற்சி ஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கார். யாரோட சேர்ந்திருக்கார்? பாக்யாதிபதியோட சேர்ந்திருக்கிறது சூப்பரான ஒரு அமைப்பு. தனஸ்தானத்தை குரு பார்க்கிறது ஒரு அற்புதமான அமைப்பு. சுகஸ்தானத்தையும் குரு பார்க்கிறது ஒரு அருமையான அமைப்பு. அப்ப என்ன நடக்க போகுது? நல்ல புத்திசாலித்தனம் வெளிப்படுத்தும். நார்மலாகவே இந்த கன்னிராசி என்பர்கள் அறிவார்ந்த செயல்களில் ஈடுபடுவதில் தனி புலமை அங்கிறது இயல்பாகவே இருக்கும். இப்போ 9ஆம் அதிபதியும் 10ஆம் அதிபதியும் இணைவு பெற்று தர்ம கர்மாதிபதி யோகத்துடன் இருக்கக்கூடிய இந்த டிசம்பர் மாதம் எண்ணியது நடக்கும், தொட்டது துளங்கும், நினைத்த காரியங்கள் ஜெயமாகும், வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம். துணிச்சலோடு செயல்படக்கூடிய, அதுவும் இந்த மாதத்தினுடைய பிற்பகுதியில் பாருங்க, எல்லா கிரகங்கள் 4 கிரகங்கள் சுகஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டு குருவின் பார்வையோடு இருக்கக்கூடிய அற்புதமான ஒரு காலகட்டம். இந்த டிசம்பர் மாதம் அதாவது 16ஆம் தேதிக்கு அப்புறம் அப்படியே அதாவது ஒரு வேகம் எடுக்கும். கொஞ்சம் மந்தமாக ஒரு டல்லாக இருந்த விஷயங்கள் எல்லாமே நல்ல, அதாவது நினைச்சது நடக்கும் அப்படிங்கிறது இந்த மாதம். முயற்சி, உங்கள் முயற்சியால் நல்லது நடக்கக்கூடிய ஒரு மாதம். 2ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கிறார். தனத்தில் எந்த பிரச்சனையும் ஏற்படுத்த போவதில்லை. தனக்காரக கிரகம் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் தனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 2ஆம் இடத்தை பார்க்கின்ற காரணத்தாலும் இந்த டிசம்பர் மாதம் 20ஆம் தேதி சுக்கிர பகவான் 4ஆம் இடத்தில், தனஸ்தானாதிபதி 4ஆம் இடத்தில் அமர்ந்து கொண்டு மீண்டும் தனக்காரகனுடைய பார்வையில் இருக்கின்ற காரணத்தால பணம் ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுடைய பாக்கெட்டை நிரப்பும் என்பதில் மாற்று கருத்து இல்லை. அப்ப தனம் கொடுக்கணும் என்கின்ற அமைப்பில் வேலை இல்லாத கன்னிராசி என்பவர்கள் வேலை நிச்சயமாக உண்டு. வேலையில் ப்ரமோஷன் கிடைக்கலாம், அல்லது இடமாற்றம் கிடைக்கலாம், அல்லது ஏதோ ஒரு வகையில், அதாவது ஒரு பட்டம் பதவி புகழ்ன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு எனர்ஜெட்டிக்காக உங்களுடைய தனித்திறமையை மற்றவர்களிடமிருந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காமிக்கக்கூடிய அமைப்புங்கிறது இருக்குது. ஏதோ ஒரு ரூபத்தில் உங்கள் மேலதிகாரிகளுடைய பாராட்டை பெறக்கூடிய அமைப்பு என்பது கன்னிராசி என்பவர்களுக்கு சிறப்பாக செயல்படுகிறது. இப்போ குடும்பம் நன்றாக இருக்க போகிறது. உங்கள் வாக்கு பலிதும் சூப்பராக இருக்க போகுது. உங்கள் பேச்சு 4 பேர் கேட்பாங்க, இவர் பேச்சா, ஓ ரைட்டு, அந்த பேச்சு திறமை, அந்த பேச்சு எப்படி அழகாக பேசணும் அப்படிங்கிற அந்த நுண்ணறிவுங்கிறது இந்த மாதம் கன்னிக்கு சூப்பராகவே இருக்க போகுது. அதில் மாற்று கருத்து என்பது இல்லை. குடும்பத்தில் சில நல்ல விஷயங்கள் நடப்பதற்குண்டான அறிகுறிகள் இருக்கிறது. சுப விஷயங்கள், சுப தன்மைகள், குடும்ப சார்ந்த விஷயத்தில், குடும்பத்தில் ஒரு பொருளை வாங்கி மகிழ்வது, ரொம்ப நாளாக ஆசைப்பட்ட எலக்ட்ரானிக்ஸ் பொருளை வாங்கி மகிழ்வது, குடும்பத்துக்கு தேவையான சில விஷயங்களை, அதாவது ஆசைகளை நிறைவேற்றி கொள்வது, இதெல்லாமே நல்லா இருக்கு இந்த மாதம். 3ஆம் அதிபதி, முயற்சி ஸ்தானத்தின் அதிபதி செவ்வாய் ஆட்சி பலம். இந்த மாத தொடக்கத்திலேயே ஸ்ட்ராங்காக உட்கார்ந்துருக்கார். அதே சமயத்தில் 4ஆம் இடத்துல போய் அமர்றார். அப்போது குருவின் பார்வை, அப்போ செவ்வாய் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சூப்பராக இருக்க போகுது. செவ்வாயில் என்ன? சகோதரர்கள், 3ஆம் இடம் என்பது இளைய சகோதரர்கள், சில கருத்து வேறுபாடுகள், இப்பெல்லாம் ஒரு சமாதானம் கொடுக்கக்கூடிய மாதம். அப்போ இந்த மாதம் உங்களுக்கும் அல்லது உங்கள் சகோதரர்களுக்கு இடையில் இருந்து வந்த இடைவெளி என்ன ஆகுது? அந்த இடைவெளி இல்லாமல் போக போகுது. உங்களால் சகோதரர்களுக்கும் சகோதரிகளுக்கும் அல்லது அவர்கள் மூலமாக உங்களுக்கும் ஏதோ ஒரு வகையில் நன்மை தரக்கூடிய சில நல்ல விஷயங்கள், நிலத்தின் மூலமாக அனுகூலம் ஆதாயங்கள், ரியல் எஸ்டேட் சார்ந்த துறையில் முன்னேற்றங்களை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாகவும், சீருடை அணிந்து பணியாற்றி கொடுக்கக்கூடிய, அதிகாரத்தில் இருக்கக்கூடிய போலீஸ், இராணுவம், மிலிட்ரி, அதாவது அந்த சீருடை அணிந்து பணியாற்றி கொடுக்கக்கூடிய அத்தனை துறைகளில் இந்த மாதம் வளர்ச்சி கொடுக்கக்கூடிய மாதமாகவும்,
நிறைய பேருக்கு விளையாட்டுத் துறையில் ஆர்வம், உடற்பயிற்சி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஒரு நல்ல தன்னம்பிக்கை கொடுக்கக்கூடிய அமைப்பு, சாதிக்கணும் அப்படிங்கிற எண்ணங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு, இதெல்லாம் சூப்பரா இருக்கு. வீடு, வண்டி, வாகனம், அசையும் அசையா சொத்துக்கள் சார்ந்த விஷயத்தில் நட்பலனை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம். சார் எப்படி சார் சொல்றீங்க? 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் 4ஆம் இடத்தை பார்ப்பது நல்ல அமைப்பு. தன் வீட்டை தானே பார்த்து வலுப்படுத்துகிறது ஒன்று. அடுத்து வீட்டுக்கு காரக கிரகமான சுக்கிரன் 4ஆம் இடத்திலேயே போய் அமர்வது கூடுதல் சிறப்பை தரக்கூடிய அமைப்பு. நில காரக கிரகம் என்று சொல்லக்கூடிய அந்த செவ்வாயும் அந்த 4ஆம் இடத்துல போய் அமர்வதும், ராசிநாதனான நீங்க போய் 4ஆம் இடத்துல, அப்போ நீங்கள் ஆசைப்பட்ட, நீங்கள் நினைத்து கொண்டிருக்கக்கூடிய உங்களுடைய செயல்பாடுகள், வீடு சார்ந்த விஷயங்கள், நிலம் சார்ந்த விஷயங்கள், வண்டி வாகனம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், தொழில் ரீதியில் சில சேஞ்சஸை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக இந்த டிசம்பர் மாதம் அமையப்பெறும். கேட்ட இடத்தில் கடன் கிடைக்குங்க. 6ஆம் இடத்தை குரு பார்க்குறார். நீங்கள் இந்த மாதம் நீங்கள் எங்கே கேட்டீங்களோ கடன் கிடைக்கும். ஆனால் கடனை மட்டும் தன்னுடைய கெப்பாசிட்டிக்கு மேலே போயிடக்கூடாது. இதை மட்டும் மைண்டில் வச்சுங்க. 6ஆம் இடத்தை வளர்க்கும். கடனை வாங்கி எதையாவது ஒன்று பண்ணுங்க. ஆனால் தன்னுடைய கெப்பாசிட்டிக்கு மேலே கடன் போயிடக்கூடாதுங்கிறதுல மட்டும் ஸ்ட்ராங்காக இருந்துட்டீங்கனால போதும். பிடிவாத குணம்ங்கிறது இருக்கும். இந்த கன்னிராசி என்பர்கள் இப்போ இந்த காலகட்டங்கள் பார்த்தீங்கன்னா, தான் நினைச்சது செயல்படணும். அது தவறா சரியா அதை பற்றியில் கவலை இல்லை. தான் நினைக்கிறேன் அதை செயல்படுத்துவேன் அப்படிங்கிறதெல்லாம் இருப்பீங்க. பிடிவாத குணம் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும். அதனால் சில பிரச்சனைகள் உங்களுக்கு வரக்கூடிய, அது உங்கள் மனசுக்கே தோணும். சனி நேராக பார்க்குறார், உங்கள் ராசியை பார்க்குறார். 6ஆம் அதிபதி ராசியை பார்க்குது. அப்போ சில சமயங்களில் கோபம், பிடிவாதம், ஆக்ரோஷம்ங்கிறது இயல்பாகவே இருக்கும். இந்த மாதம் ஏதாவது ஒரு வழியில் நீங்கள் மாட்டிக்கொள்வீர்களானால் நிச்சயமாக இல்லை. ஏன்னா 8ஆம் அதிபதி தான் வலியை கொடுக்கக்கூடிய, வேதனையை கொடுக்கக்கூடிய, துக்கத்தை கொடுக்கக்கூடிய, துயரத்தை கொடுக்கக்கூடிய அமைப்புங்கிறது இந்த 8ஆம் இடத்தை குறிக்கும். அந்த 8ஆம் அதிபதி இந்த மாதம் தனக்கு 8ல் போய் மறைஞ்சிருக்கார். 8க்குரியவன் தனக்கு 8ல் இருக்கிறதுனால அந்த வலியை கொடுக்கக்கூடிய அமைப்புங்கிறது இந்த கன்னிராசி என்பவர்களுக்கு ஏற்படுத்திடும். ஸோ அதனால் நீங்கள் பெருசாக பயப்பட வேண்டிய அவசியம் என்பது இந்த மாதம் இல்லை. பாக்யாதிபதி பாக்யஸ்தானத்தை பார்க்குறார். பாக்யாதிபதி பாக்யஸ்தானத்தை பார்க்கறது உங்களுக்கு ஒரு நல்ல பாக்கியத்தை கொடுக்க வேண்டும் என்கின்ற அமைப்புக்கு. சார் என்ன பாக்கியம்? குழந்தை பாக்கியம், பண பாக்கியம், வெளிநாட்டு பாக்கியம், தொழில் சேஞ்சஸ், இந்த மாதிரி ஏதாவது ஒரு நல்ல பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு என்பது இந்த டிசம்பர் மாதம் பிரகாசமாக இருக்கு. குழந்தையின் படிப்பு எப்படி சார் இருக்கும்? நல்ல படிப்பாங்க. தொலைநோக்கு சிந்தனையுடன் படிக்கக்கூடிய அமைப்பு. ஒரு நல்ல காலேஜில் ஒரு இன்ஜினியர் படிக்கணும், ஒரு டாக்டர் படிக்கணும், என்னுடைய ஃப்யூச்சர் இப்படியா இருக்க போகுது, நான் இங்கே போய் இருக்க போகிறேன், நான் வெளிநாட்டில் படிக்க, இப்படி சில டிசிஷன் மேக்கிங், அந்த ஆழமான நுண்ணறிவோடு செயல்படக்கூடிய காலகட்டமாக அமையும். நல்லா படிக்கக்கூடிய அமைப்புங்கிறது இந்த மாதம், டிசம்பர் மாதம் நல்லாவே இருக்குது. 12ஆம் இடத்தில் கேது, ராகு கேதுக்கள் 6-12 இருக்கிறது நல்ல அமைப்பு தான். வெளிநாடு வெளி மாநில தொடர்புகளை நிச்சயமாக உருவாக்கும். அதில் மாற்று கருத்து இல்லை. அரசாங்க உத்தியோகம் ஒரு சிலருக்கு நிச்சயமாக உண்டு சொல்லுவேன். குருவின் பார்வையில் சூரியன் குரு காம்பினேஷன் வந்தாலே இந்த கவர்மெண்ட் சார்ந்த விஷயங்கள், அரசு சார்ந்த விஷயங்கள், அரசியல்வாதிகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், இதெல்லாமே ஒரு நற்பலனை கொடுக்கக்கூடிய அமைப்பு இந்த டிசம்பர் மாதம் 16க்கு அப்புறம் நல்லபடியாக இருக்க போகுது. அரசு துறையில் இருக்கிறவங்களுக்கு மாற்றங்கள், ப்ரமோஷன் இது கிடைக்கலாம். அரசியல்வாதிகளுக்கு சில பொறுப்புகள் கொடுக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது நல்லா இருக்குது. பெரிய மனிதர்களின் தொடர்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அரசாங்கத்தின் மூலமாக சில ஒத்துழைப்புங்கிறது இருக்கும். ஒப்பந்தங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்புகள். பொதுவாக அந்த சூரியனால் தந்தையின் மூலமாக நன்மைகள் நடக்கக்கூடிய அமைப்பு, இப்படி சில நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக இந்த டிசம்பர் மாதம் கன்னிக்கு அமையப்பெறும்.
ஒரு நல்ல தெய்வ வழிபாடு அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கொண்டால் சனிக்கிழமை அன்று ஆஞ்சநேய பகவானை சென்று வழிபடுவது ரொம்ப 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 நல்லது. இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு ஒரு துல்லிய பலன் தெரிஞ்சுக்கணும், சொந்த ஜாதகம் சுய ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பப்படக்கூடிய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலியமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். நம்மளுடைய அலுவலகம் கோயம்புத்தூரில் அமைந்துள்ளது. பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. நம்மளுடைய சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டன் மற்றும் ஆல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணும்போது நான் போடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ்.